அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குரூப் 2A கவுன்சிலிங் அப்படிங்கிறது நாளையிலிருந்து தொடங்குது. நீண்ட காலமாக உழைத்த உழைப்பை அறுவடை செய்யக்கூடிய நேரம், நம்மளுடைய உழைப்பை நம் கண்முன்னே நம்ம பார்க்கக்கூடிய நேரம், நம் கனவுகளுக்கெல்லாம் சிறகு முளைக்கக்கூடிய ஒரு நேரம், நம்மை நம்பியவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு தருணம், அப்படி நிறைய விஷயங்கள் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயந்தான் நாளைக்கு நடக்க போகிற இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த குரூப் 2A கவுன்சிலிங்கில் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தவறுகள் கூட பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன ஆவணங்களை எல்லாம் நாளைக்கு நீங்கள் கலந்தாய்வுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறோம். அந்த விஷயங்கள் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த விஷயங்கள் நீங்கள் அதை பார்க்கலைன்னா கூட ஒரு வாட்டி போய் செக்லிஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி அதை போட்டு என்னென்ன ஆவணங்கள் நம்ம சொல்லியிருக்கிற ஆவணங்கள்லாம் நீங்கள் சரியாக எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அது கவுன்சிலிங் போகிறப்போ உங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றத்தையும் தயக்கத்தையும் பயத்தையும் தராது. அதனால் எந்த தவறுகளும் நடக்காமல் உங்களால் கவுன்சிலிங்கும் ரொம்ப ஹாப்பியாக முடிச்சுட்டு வர முடியும். கிளியர்? ஓகே. இந்த வருஷம் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் சிக்ஷாவுடைய ரொம்ப ப்ரைடான இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா இந்த வருஷம் குரூப் 2வில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்பவும் போல் அது பாஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வருடம் மாநில அளவில் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் 2 ஸ்டேட் ரேங்க் 2 அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட் அனுநந்தினி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான, பர்சனலாக இன்ஸ்டியூட் வைஸ் எல்லா வகையிலையுமே ரொம்ப பர்சனலான ஒரு சக்ஸஸ் அது. அதனால் ஏன்னா நீண்ட காலமாக இந்த தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு சில விஷயங்கள் தொடர்ந்து மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஃபிட்டப் ஆகிற ஒரு சூழ்நிலையில் தாங்கி பிடிச்சி இந்த இடத்துல இது விட்டுற வேண்டாம், இது ஒரு இறுதி முயற்சியாக நம்ம முயற்சி பண்ணுவோம், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணின எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப ப்ராப்பராக பண்ணி குரூப் 2வில் ஸ்டேட் லெவலில் ரேங்க் 2 வாங்கியிருக்காங்க மிஸ் அனுநந்தினி. ஸோ நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 2 கவுன்சிலிங்கில் அவங்க வந்து முனிசிபல் கமிஷனர், நகராட்சி ஆணையாளர் பணியிடத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பவும் போல் எங்களுடைய அன்பு வாழ்த்து எல்லாமே. இதை தாண்டி நம்ம இப்போ ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று செட் பண்ணியிருக்கிறோம். குரூப் 2வில் ஸ்டேட் ரேங்க் 2 அப்படிங்கிறது நமக்கு அனுநந்தினி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்கிறோம், அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்டேட் ரேங்க் 1 உங்களிலிருந்து யாராவது ஒருத்தங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. அது நடக்கும், விரைவில் நடக்கும். எண்ணம் தானே எல்லாமே அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஓகே. அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த குரூப் 2A கவுன்சிலிங் சம்பந்தமாக கடந்த 10 நாளாக தொடர்ந்து பல்வேறு சந்தேகங்கள், அது ஜாப் ப்ரிஃபரன்ஸ் ஆகட்டும், இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதாகட்டும், கிட்டத்தட்ட ஒரு 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணியிருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் உள்ளே போனீங்க அப்படின்னாவே போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே வரும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் இந்த கவுன்சிலிங்கில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும், அதனோட இன் அண்ட் அவுட், அதனுடைய பணி வாய்ப்பு என்ன, ப்ரொமோஷன் என்ன, ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், செட் ஆகுமா ஆகாதா, நாளைக்கு எக்ஸாம்ஸுக்கு படிக்க முடியுமா, எல்லா ஆங்கிளையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருக்கிறோம். அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்துச்சு. அதை தாண்டியும் அந்த டவுட்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நிறைய பேருக்கு கிளாரிஃபை பண்ணணும். சில விஷயங்களை நான் இது வரைக்கும் இங்கே வந்த சந்தேகங்கள், இல்லை காமனாக நாளைக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களை ஒரு கன்சாலிடேட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ அட்ரஸ் பண்ணுறேன். அது இதில் இருக்கிற ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கும் இருக்கலாம். இந்த விஷயம் நாளைக்கு நீங்கள் போகிறப்ப எந்த ஐயப்பாடும் இல்லாமல் ஐயன் திரிபர நாளைக்கு உட்காந்து அந்த கவுன்சிலிங்கில் சூப்பராக அட்டென்ட் பண்ணி நல்ல மனதுக்கு நெகிழ்வான ஒரு போஸ்டிங் எடுத்துகிட்டு இங்கே வரணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மாணவர்கள் கேட்டது. இதனால் வரைக்கும் இந்த 10 நாளாக பல்வேறு மாணவர்கள் பல்வேறு தருணங்களில் கேட்ட அந்த கேள்விகளையும் சந்தேகங்களையும் தொகுத்து உங்களுக்கு ஒரு விஷயமாக சொல்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம், உண்மையிலேயே நான் ஷாக்கான ஒரு டவுட் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு பெங்களூரில் இருக்காங்க. அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, சார் நான் ஃபஸ்ட் டைமாக எழுதியிருக்கிறேன், இந்த எக்ஸாம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணினேன், இந்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த கேப்பில் நான் ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல ஜாபில் ப்ளேஸ் ஆகிட்டேன், நாளைத்த டேயில் இந்த கவுன்சிலிங் டைமில் நிச்சயமாக எனக்கு வரவே முடியாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன், எனக்கு பதிலாக நான் ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்து இந்த போஸ்டிங் நான் வந்து நல்ல டாப் ரேங்க்கில் இருக்காங்க, ஸோ எனக்கு பதிலாக ஒரு ஆத்தரைசேஷன் நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நான் சம்மந்தப்பட்ட விஷயம், நான் கண்டிப்பாக அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதனால் நான் ஒரு லெட்டர் கொடுத்து என்னோடய மார்க்குக்கு இது வர்றப்ப எனக்கு இந்த போஸ்டிங் அவர் எடுப்பார், இந்த போஸ்டிங் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நான் ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் எழுதி என் வீட்டில் இருக்கிற அப்பாவையோ அம்மாவையோ தம்பியவோ நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. உண்மையிலே ஷாக்கான ஒரு டவுட்டு. அதனால் அந்த விஷயம் பண்ணவே முடியாதுங்க. நாளைக்கு உங்களுக்கான கலந்தாய்வின் பொழுது நீங்கள் இதுக்கு மேலே வந்து நம்ம ஆள் மாறாட்டம் பண்ண போகிறதில்ல, தேர்வை மாற்றி எழுத போகிறது எதுவும் பண்ண போகிறதில்ல. எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் தான் எழுதுனீங்க, மார்க் வாங்கினீங்க, உங்கள் கையில் இருக்கிற சர்டிஃபிகேட், நாளைக்கு ஜஸ்ட் கவுன்சிலிங் போய் இந்த சர்டிஃபிகேட் இந்த போஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பதிலாக இன்னொருவரை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது.
கவுன்சிலிங்க்கு நீங்கள் மட்டும்தான் போக முடியும், நீங்களே தான் போகணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஸ்லாட்டு டைம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட்டு டைம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த 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 கவுன்சிலிங் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்லாட் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்லாட் டைமை எந்த காரணத்தை கொண்டும் உங்களால் ஸ்லாட் டைமை மாற்றிக்க முடியாது. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. சார், நான் காலையில் 10:30க்கு பதிலாக 11:30க்கு போட்டா, நான் பின்னாடி இருக்கிற ஸ்லாட் எடுத்துக்கிட்டால் எனக்கு தானே போஸ்டிங் போகுது, பரவாயில்ல நான் 11:30க்கு வரட்டா, அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் தவறாமல் அங்கே ஆஜராக வேண்டும், நேரில் ஆஜராக வேண்டும். அது நீங்களே தான் ஆஜராக வேண்டும். விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர்? அதனால் யாரையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, உங்கள் டைமை நீங்கள் மாற்ற முடியாது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆப்சண்ட்டாக தான் உங்களை வந்து மார்க் பண்ணுவாங்க. அடுத்தது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நாளைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸில் இப்போ நம்ம மார்னிங் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒன்று ஆன்லைன் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது பழைய டைப்பில் கொடுத்த சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். அது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னால், அதில் ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்கிறீங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எனக்கு ஒரு அந்த பழைய அட்டையில் கொடுத்துருக்குறாங்க, இப்போ இருக்கிற ஆன்லைன் சர்டிஃபிகேட் இல்லை, அட்டையில் ஒரு மஞ்சள் கலர் அட்டையில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, அந்த விஷயம் நான் கொண்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இப்போ அரசு வந்து இ சேவை அப்படிங்கிறதால உள்ளே கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இ கவர்னன்ஸ்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எல்லா சான்றிதழ்களையும் இ சான்றிதழாக, மின் சான்றிதழ்களாக கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் அதுக்காக பழசை கொண்டுட்டு போகக்கூடாது, பழைய அட்டை செல்லாது அப்படின்னு இல்லை. இதுக்காக நீங்கள் புதுசாக எதுவும் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய பழைய ஜாதி சான்றிதழ் அட்டையே நிச்சயமாக செல்லும். அதில் உங்களுடைய மதம், ஜாதி எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த சான்றிதழ் போதும். ரெண்டாவது, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப கிழிஞ்சு போயிடக்கூடாது, தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லேமினேட் பண்ணியிருப்போம். அந்த லேமினேட் பண்ண ஏதாவது இஷ்யூவானு கேட்டிருக்கிறீங்க. லேமினேஷன் பண்ணுறதால எந்த இஷ்யூவும் இல்லை. லேமினேட்டட் சர்டிஃபிகேட்ஸ், ஈவன் மற்ற சர்டிஃபிகேட்ஸ் கூட நீங்கள் லேமினேட் பண்ணியிருந்தாலும் அது நாளைக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து நிற்காது. லேமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனையை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு கவுன்சிலிங் போகிறப்ப எல்லாருமே நோட்டரி கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நோட்டரி அட்டஸ்டேஷன் அல்லது அட்டஸ்டேஷன் ஃப்ரம் எனி அதர் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே மேண்டட்ரி கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. அதனால் நீங்கள் அட்டஸ்டேஷனை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அட்டஸ்டேஷன் தேவையில்லை. தேவைப்படுகிற இடத்தில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டுக்கலாம். ரெண்டாவது, என்ஓசி சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு இஷ்யூ, எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. என்ஓசி கட்டாயம் வேணும். அது நீங்கள் ப்ரிலிமினரி அப்ளை பண்ணுறப்பவே உங்கள்கிட்ட ப்ரிலிமினரி அப்ளை பண்ணுறப்போ உங்கள் துறைக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருப்பீங்க. மெயின்ஸ் எழுதுகிறப்ப என்ஓசி கொடுத்துருப்பீங்க. அந்த என்ஓசி இருந்தால் கூட போதும். ஆனால் இந்த தேர்வுக்குன்னு வாங்கின என்ஓசியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி எழுதின குரூப் 1 மெயின்ஸுக்கு நான் ஒரு என்ஓசி வாங்கி வச்சேன், போன வருஷம் குரூப் 2 எழுதுகிறப்போ ஒரு என்ஓசி வாங்கி வச்சேன், அது செல்லுமானா அது செல்லாது. உங்கள் துறையின் தடையின்மை சான்றிதழ், குறிப்பிட்ட இந்த பணிக்காக நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தடையின்மை சான்றிதழ் கண்டிப்பாக வேணும், என்ஓசி வேணும். ரெண்டாவது, அதே என்ஓசி சம்மந்தமாக நான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லை சார், ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்தில் நான் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ பேங்கிங்கோ ஏதாவது ஒன்றில் நான் வந்து ஒரு சர்வீஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நான் இப்போ சர்டிஃபிகேட், இப்போ நான் என்ஓசி சப்மிட் பண்ணணுமா? நான் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லைனாலும் இப்போ நீங்கள் உள்ள அரசு துறையில் பணிபுரியுறீங்க அப்படின்னா கட்டாயமாக என்ஓசி வாங்கிட்டு போகணும். இப்போ பணிபுரியும் துறையிலிருந்து ஒரு என்ஓசி வாங்கிட்டு போகணும். சரி, இந்த என்ஓசி ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறேன், நானும் என்ஓசி வாங்கிட்டு போகணுமா? தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ஓசி தேவைப்படாது, அது தேவையில்லை. கிளியர்? ஓகே. அப்புறம் பிஎஸ்டிஎம் வந்து என்ன கிளைம் பண்ணமோ, நம்ம கிளைம் பண்ணுறப்ப நம்ம என்ன விஷயம் சொன்னமோ 1 முதல் பட்டப்படிப்பு தகுதி வரையிலான எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பிஎஸ்டிஎம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்கிறோம். அதனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது சரியாக அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். பிஎஸ்டிஎம்மில் நடுவில் நான் 2ஆம் கிளாஸ்லேருந்து தமிழ் படித்தேன் சார் அப்படின்னா செல்லாது. 1ஆம் கிளாஸ்லேருந்து நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும். 1ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அது நீங்கள் வச்சுக்கோங்க. கிளியர்? அப்புறம் பொதுவாக இன்னொரு டவுட் வந்து காமனாக எல்லாருக்குமே வருது. என்னுடைய பட்டப்படிப்பு சான்றிதழில் எந்த நம்பருமே இல்லை, அப்போ நான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு மார்க் ஷீட்டோட நம்பர் போட்டிருந்தேன் சார், அதனால் என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிக்காங்க. ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி சின்ன சின்ன விஷயங்களுக்காக, அதாவது நீங்கள் தான் அந்த ஆள், அதில் எந்த தப்பும் இல்லை, செலெக்ஷனில் தப்பு இல்லை, ஆளில் தப்பு இல்லை அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன இந்த எரர்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு அவங்க டாலரேட் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். சப்போஸ் நான் இப்போ சொல்கிறேன், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இல்லை, டிகிரி சர்டிஃபிகேட்டில் 4 மூலையில் எந்த இடத்துலையுமே ஒரு நம்பரே இல்லை, ஆனால் அதே டிகிரிக்கு நீங்கள் வாங்கின கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் போட்டிருப்பீங்க.
டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்பாங்கன்னா, இந்த உன்னோட அப்ளிகேஷனில் இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் எதை பார்த்து போட்டிங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது உங்களோட டிகிரி கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் இருக்கிறது, அதான் நீங்கள் போட்டுருக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்து காட்டினா போதும். அதில் இருக்கிற நம்பரும் நீங்களும் ஒன்று தான், உங்களுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இல்லை அப்படிங்கிற அந்த கிராஸ் செக் மட்டும் தான் பண்ணுவாங்களே ஒழிய நீ ஏன் டிகிரி சர்டிஃபிகேட்லேயே நம்பர் இருக்கிறது போடலை அப்படிங்கிற கேள்வி வராது. ஈவன் டிகிரி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருந்துமே கூட நீங்கள் மார்க் ஷீட் இருக்கிற நம்பர் போட்டிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க ஏதோ வானத்திலிருந்து குதித்தவங்களா இல்லை, எல்லாருமே இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாம் எல்லாமே எழுதி அங்கே போய் ஒர்க் பண்ணி இன்றைக்கி ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் நாளைக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ முதல்ல அவசியம் இல்லாத ஒரு பயம் தேவையில்லை, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற பதட்டம்லாம் தேவையில்லை. ரொம்ப ஜென்யூனாக உங்களுடைய விஷயங்களை அவங்ககிட்ட எடுத்து கொடுக்க போகிறீங்க, அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க, அந்த விஷயங்களில் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண போகிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணலாம், போஸ்டிங் எடுத்துக்கலாம். ஆர்டர் காப்பி கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு 10 நாள் டைம் கொடுத்து இந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துலையும் நோ நீட் டு கெட் பேனிக் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் பொதுவாக நிறைய கவுன்சிலிங் போகிறப்ப நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே போய் கடைசி நிமிஷம் வரைக்கும் யாராவது ஒருத்தங்க கிட்ட அது பண்ணணுமா, இது பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அந்த போஸ்டிங் எடுக்கிறப்ப மாற்றி எடுத்துருவாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கிறப்போ சில விஷயங்கள் பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கும், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கும், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு இருக்கும், ஸ்ரீ கிருஷ்ணா ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி விவேகானந்தா அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரே பேர் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே வேறு வேறு ஓனர், வேறு வேறு குரூப்பு, வேறு வேறு காலேஜஸாக இருக்கும். அப்போ இந்த நம்ம கவுன்சிலிங் பண்ணுறப்ப இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்போ நிறைய பேர் வெறும் முன்னாடி இருக்கிற பேரை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துருவாங்க. கிருஷ்ணா அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கு வருவாங்க. பட் அவங்க எடுத்த கிருஷ்ணா காலேஜ் அது இருக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும். ஸோ இதை மாதிரியான சம்பவங்கள்லாம் நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப இருந்தே நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த கவுன்சிலிங்லையும் இதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போவீங்க. ஆனால் சோசியல் வெல்ஃபேர் எடுக்க போகிறேன்னு போகிறப்ப அங்கே சோசியல் செக்யூரிட்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அப்போ சோசியல் வெல்ஃபேரும் சோசியல் செக்யூரிட்டி ஒன்று தானா அப்படின்னு நினச்சி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துடக்கூடாது. பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்சி வெல்ஃபேர்னு ஒன்று இருக்கும். வெல்ஃபேருங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, எஸ்சி வெல்ஃபேர் எடுத்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்கும், இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதில் நம்ம மாற்றி எடுத்துருவோம். ஸோ நிறைய துறைகள் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். எஸ்சி வெல்ஃபேரா, பிசி வெல்ஃபேரா, சோசியல் வெல்ஃபேரா, எல்லாமே வெல்ஃபேர் தான். பட் நீங்கள் எந்த வெல்ஃபேரில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒரு போஸ்டிங் கோடு இருக்கும். அந்த போஸ்டிங் கோடோடு அந்த போஸ்டிங்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சரியாக நம்ம எடுத்துடலாம், எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் வராது. அப்போ என்னென்னா, போஸ்டிங் நம்ம எடுக்கிறப்ப ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சார் நான் மாற்றி எடுத்துட்டேன் சார், எனக்கு இந்த போஸ்டிங் மாற்றி கொடுங்க சார் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு முன்னாடி அந்த கவுன்சிலிங் ஹாலில் 1 by 1 உள்ளே கூப்பிடுவாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே ஓடிட்டுருக்கும், அதில் இருக்கிற போஸ்டிங்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. அந்த கம்ப்யூட்டரில் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார். சார் இந்த கோடு, இந்த போஸ்டிங் இது ஓகே தானே அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறப்ப ஒன்ஸ் உங்களோட ஃபுல் கான்சியஸாக அந்த விஷயத்தை செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் வரணும். அதில் ஒன்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று சொல்லி ஏதோ ஒரு ஞாபகத்தில் தலையாட்டிட்டிங்கன்னா எடுத்த பணியை எந்த காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கிளியர்? ஓகே. அதே மாதிரி ரெவன்யூ, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் இந்த டைம் கவுன்சிலிங்கில் கமர்ஷியல் டேக்ஸில் சில டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர மீதி இருக்கிற எல்லா துறைகளுமே ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னா அந்தந்த மாவட்டங்களில் அதை போட மாட்டாங்க. மாநிலத்தில் இருக்கிற எந்த மாவட்டத்திலும் உங்களை பணியமர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இல்லாத போஸ்ட், ரெவன்யூ, ஆர்டி அண்ட் சம் பிளேசஸில் கமர்ஷியல், ஸோ இதை தவிர மீதி ஏதாவது ஒரு துறை எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான என்னை எங்கே போஸ்டிங் போட்டாலும் நான் போகிறேன், போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு மனநிலை இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போஸ்டிங் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு துறை எடுத்துருக்கிறீங்க, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எல்எஃப் எடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு லேபர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அது எந்த ஊரில் நமக்கு வேலை போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல. உங்கள் சொந்த மாவட்டமாக இருக்கலாம், உங்கள் கணவருடைய மாவட்டமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மனைவியின் மாவட்டமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் எனக்கு இருந்தால் சில விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு மாவட்டமாக இருக்கலாம். எந்த மாவட்டத்தில் நீங்கள் பணிபுரிய விரும்புகிறீர்களோ அதை குறிப்பிட்டு இந்த காரணங்களால் எனக்கு இந்த மாவட்டத்தில் பணி ஒதுக்கீடு செய்யப்படும் பட்சத்தில் என்னால் இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை கையோடு அன்னைக்கே கவுன்சிலிங் முடிஞ்ச அன்னைக்கே
உங்கள் துறையின் எல்லா துறையுடைய தலைமை அலுவலகமும் சென்னையில் தான் இருக்குது அப்படிங்கிறதால கவுன்சிலிங் முடிஞ்ச அன்னைக்கே அந்த துறைக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஒன்ஸ் இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு துறைக்கு சப்போஸ் ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 30 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டோட 30 போஸ்ட்டும் ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் இன்டர்னலாக டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கவுன்சிலிங் நடக்கும். யார் யார் எந்தெந்த ஊரில் போஸ்டிங் போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப யார் யார் லெட்டர் கேட்டு கொடுத்துருக்குறோமோ, ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்குறோமோ, எந்த மாவட்டத்தில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் எங்கே கொடுத்துருக்குறோமோ அதன் அடிப்படையில் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த அன்னைக்கு போய் எனக்கு இந்த மாவட்டத்துக்கு போட்டு கொடுங்கன்னா ஏன்பா நீங்கள் அன்றைக்கி லெட்டர் கொடுத்துருந்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் முன்கூட்டியே நீங்கள் அது ஒரு கடிதம் கொடுத்துருவது பெட்டர். ஆனால் கவுன்சிலிங் லெட்டர் முடிச்சோடனே கடிதம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவும் இல்லை. அது உங்களுடைய விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம். ஓகே, அப்போ இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நாளைக்கு முழுக்க நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்துருக்கிறீங்களோ அந்த கம்யூனல் கேட்டகரியில் நீங்கள் வாங்கியிருக்கிற மதிப்பெண், அந்த உங்களோட கம்யூனல் கேட்டகரிக்கு இருக்கிற ரிசர்வேஷன். ஸோ உங்கள் கம்யூனல் கேட்டகரியில் நீங்கள் என்ன ரேங்க்கு, அதுக்கு உங்கள் ரெஸ்பெக்டிவ் கம்யூனலுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் அப்படிங்கிற அந்த ரிசர்வேஷன் 69% இடஒதுக்கீடு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த ரிசர்வேஷனில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ரிசர்வேஷன் படி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிற மொத்த காலி பணியிடங்கள், அப்புறம் அந்த காலி பணியிடங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரேங்க் இருக்குது, அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க. அப்படிங்கிறதால உங்களோட கால் லெட்டர் வந்தாவே எனக்கு நாளைக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வந்துடுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இது பியூராக ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி உங்கள் கம்யூனல் கேட்டகரிக்கும் உங்கள் கம்யூனல் ரேங்கையும் பொறுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறதால கால் லெட்டர் வந்ததாலேயே நமக்கு கண்டிப்பாக போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். அப்போ அப்படி ஒரு விஷயம் நடக்காது. நாளைக்கு கால் லெட்ரு இந்த நாளைக்கு இல்லை நாளானைக்கெல்லாம் 2 நாள் கழிச்செல்லாம் கால் லெட்ரு வந்திருக்கு. அதனால் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கூப்பிட்றாங்களே ஒழிய கால் லெட்ரு வந்த எல்லாருக்குமே வேலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவும் கூடாது. அதை நீங்கள் கிளைம் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது, நிறைய பேர் தனியார் பணிகளில் இருக்கிறீங்க. அது ஐடி கம்பெனியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செக்டார்லையோ நீங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிற உங்களுக்கு காமனாக நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சோன்னு ஒரு காப்பி வாங்கிடுவேன் சார், நான் நாளானைக்கே போய் ஜாயின் பண்ணணுமா, உடனே ஜாயின் பண்ண முடியாது, நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு விஷயம், நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே குறைந்தபட்சம் 1 மாத காலமாவது டைம் ஆகும். நீங்கள் எடுத்த அந்த துறை, நீங்கள் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும், பொதுவாக கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்கள் துறையிலிருந்து உங்களை மாதிரியும் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. இந்த மொத்த டீட்டெயிலும் டிஎன்பிஎஸ்சி அந்த துறைக்கு அனுப்புவாங்க. அந்த துறை இன்டர்னலாக ஒரு கவுன்சிலிங் நடத்தி உங்களுக்கு ஒரு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு மினிமம் 1 மந்த் ஆகும். அதனால் குறைந்தபட்சம் 1 மாத காலம் நாளையிலேருந்து உங்கள் கையில் டைம் இருக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக அந்த போஸ்டிங் உங்களுக்கு கால் ஃபார் லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், துறைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் போய் எனக்கு ஒரு 1 மாத காலமோ 2 மாத காலமோ எனக்கு டைம் வேணும் சார் ஜாயின் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்தில் நான் பணிபுரிகிறேன், எனக்கு இந்த ஜாயினிங் ப்ராசஸ்க்கு குறிப்பிட்ட காலம் எனக்கு அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறது ரிட்டனில் நீங்கள் ஒரு லெட்டராக கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு 2 மாதம் டைம் எடுத்து ஜாயின் பண்ணலாம். 3 மாதம் 4 மாதம் வரைக்கும், குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க, 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த போஸ்டிங் சரண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்தளவுக்கு நம்ம போக மாட்டோம். நமக்கு அதிகபட்ச தேவை அப்படிங்கிறது 2 மாதம் இருக்கும். 1 மாத காலம் குறைந்தபட்சம் அவங்களே டைம் எடுப்பாங்க. அதுக்கு மேலே தேவைப்படுற நேரத்தை நீங்கள் ரிட்டனில் எழுதி ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து காமனாக இந்த 10-15 நாட்களாக வந்த பல்வேறு விதமான சந்தேகங்கள், தகவல்கள், இது என்னென்ன நடக்கும், என்னென்ன சந்தேகங்கள் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த தவறுகள் எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஐயம் இல்லாமல் நாளைக்கு கவுன்சிலிங்கை நீங்கள் போய் அட்டன் பண்ண முடியும். அப்படி ஐயம் இல்லாமல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு தேவையான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு சரின்னு தோணக்கூடிய ஒரு சரியான துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். எந்த குழப்பமும் இல்லாமல் கொண்டு போன சான்றிதழெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட முடியும். ஸோ தப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தயக்கம் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். தயக்கம் எங்கே வராமல் இருக்கும்னா கிளாரிஃபிகேஷன் கிளியர் கட்டாக இதுதான் நடக்கும், இப்படி தான் இதுதான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிகிறப்ப தப்பு நடக்காது, அங்கே தயக்கம் இருக்காது, தயக்கம் இல்லாத இடத்துல தவறு நடக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லபடியாக நீங்கள் முடிச்சுட்டு வர முடியும். அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எடுக்கக்கூடிய இந்த தேர்வு உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறதையும் தாண்டி
உங்கள் குடும்பத்தை ஒரு பெருமைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் நண்பர்களை பெருமைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு எடுக்கக்கூடிய இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எப்படியாவது நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு உங்களை நம்பிய ஒரு 4 பேரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் நாளைக்கு பெருமையாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் சார், அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை நாளை முதல் நீங்கள் இன்று வரைக்கும் ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கிற நீங்கள் நாளை முதல் ஒரு அரசு அலுவலர் ஆக போகிறீங்க. அப்படி ஒரு அரசு அலுவலர் ஆக போகிறப்ப உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சமூகத்திற்கு எத்தனை நேர்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேர்மையாக பணியாற்றுங்க. நேர்மையாக இருப்பது அப்படிங்கிறது விதிமுறைகளின்படி செயல்படுறது அப்படி மட்டும் இல்லை. யாராவது ஒருவரின் கண்ணீரை உங்கள் கையெழுத்து துடைக்கும் என்றால் அதுதான் நாளைக்கு நீங்கள் படித்து இத்தனை வருஷம் நீங்கள் படித்து பாஸ் பண்ணி நீங்கள் இந்த வேலைக்கு போகிறதுக்கு அந்த வேலைக்கு கிடைக்கிற பெருமை அப்படிங்கிறது இதுதான். யாருடைய கண்ணீருக்கும் உங்கள் கையெழுத்து காரணமாக இருந்துடக்கூடாது. அதே சமயத்தில் யாரோ ஒருவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கையெழுத்து காரணமாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட பெரிய வெற்றி இந்த வேலையில் உங்களுக்கு எதுவும் இல்லை. உண்மையிலேயே சேலஞ்ச் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்குறதுக்காக நீங்கள் இத்தனை நாள் பாடுபட்டீங்களா, அது சேலஞ்ச் இல்லை. நாளைக்கு சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் அரசு பணியில் சேர்ந்த பிறகு அந்த பணியில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, எவ்வளவு தூரம் இந்த சமூகத்திற்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மையான சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் நாளிலிருந்து தான் எதிர்கொள்ள போகிறீங்க. நாள் ஒன்றிலிருந்து இந்த சமூகம், இந்த மண்ணும் மக்களும் பயன்பெற நான் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அரசு அலுவலராக நான் பணியேற்பேன், பங்காற்றுவேன் அப்படிங்கிற உறுதியை உங்களால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அப்போ இருந்து நீங்கள் மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு அலுவலராக மாறிடுறீங்க. அது சின்ன பணி பெரிய பணி அப்படிலாம் இல்லை. அரசு பணியில் எல்லாமே பணி தான். அந்த பணியின் தன்மைக்கு ஏற்ப நமக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையில் ஒரு துளியும் பாரபட்சம் இல்லாமல் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் யாரோ ஒருவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு, யாரோ ஒருவரை கைதூக்கி விடுவதற்கு, யாரோ ஒருவருடைய கவலைகளை போக்குவதற்கு உங்கள் கையெழுத்தும் உங்களுடைய பணியும் உங்களுடைய வழிகாட்டுதலும் உதவும் அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு சக்ஸஸ். அந்த விஷயத்தை வச்சுக்கோங்க. இந்த சமூகத்திற்கு நீங்கள் திருப்பி செலுத்துவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இந்த அரசு பணி. சார் நான் படித்தேன், எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டினார், இந்த சமூகம் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த சமூகத்தின் பல்வேறு தரப்பட்ட மக்கள் அவங்களுடைய பங்களிப்பெல்லாம் செலுத்தி தான் இந்த அரசு நடக்குது. இந்த அரசின் கட்டமைப்புகளில் தான் நம்ம எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டோம். நம்ம நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருப்போம், ஸ்கூலில் படிச்சிருப்போம், கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் நடத்த அந்த எக்ஸாமை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி வந்திருப்போம். இதற்கு பின்னால் கணக்கே இல்லாத எவ்வளவோ கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு ஏழை மக்களின் பங்களிப்பும் இந்த கட்டமைப்புக்கு பின்னாடி இருக்குது. இப்போ மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை இந்த சமூகம் தான் நமக்கு கட்டமைத்து கொடுத்துருக்கிறது. கட்டமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசு அலுவலர், நீங்களும் நானும் இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ இந்த சமூகத்திற்கு நீங்கள் என்ன திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா நிறைய திருப்பி கொடுக்க முடியும். அது ஒரு தனியார் பணியில் இருக்கிறவர்களை விட ஒரு அரசு பணியில் இருப்பவர்களால் இந்த சமூகத்திற்கு 1000 விஷயங்களை நல்லது செய்ய முடியும். 4 பேரின் கண்ணீரை நீங்கள் துடைக்கலாம், 4 பேரின் கவலைகளை மறப்பதற்கு நீங்கள் வழிகாட்டலாம், 4 பேருடைய உயர்கல்விக்கு நீங்கள் உதவலாம். ஏதோ ஒரு இடத்துல தடமாறி போகிற ஒருத்தனை கைப்பிடிச்சு இழுத்து வந்து அவனை கரையேற்றி விடலாம். இந்த திசையில் நீ சரியாக போகலாம் அப்படின்னு வழிகாட்டலாம். உங்களைப் போல நாளை அவர்களை ஒரு அரசு அலுவலராக்கலாம். இந்த ஒரு அரசு பணி அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கானவர்களின் கனவு பணி. அதனால் நாளைக்கு நீங்கள் ஒரு போஸ்டிங் எடுத்ததுக்கப்புறம் இந்த பணிக்கு ஆகச்சிறந்த நேர்மையாளராக இருங்க. நேர்மையாக பணி செய்யுங்கள், மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வேலை செய்யுங்கள். யாரோ ஒருத்தங்க உங்களை பாராட்டி இவரால் இந்த விஷயம் எனக்கு நடந்து முடிஞ்சதுங்க, இவர் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் நாளைக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப நிறைய இடத்துல உங்களால் கேட்க முடியும். உங்கள் நேர்மையாகவும் சரியாகவும் முழுமையாகவும் ஒரு ஈடுபாட்டோட வேலை செய்கிறப்ப நிச்சயமாக உங்களால் அந்த மாதிரியான வாழ்த்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வாழ்த்துக்களை எல்லாம் பெற தான் உங்கள் பணி முழுமையடையும். அந்த பணி முழுமையடைந்த பிறகு தான் நீங்கள் ஒரு முழுமையான இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய மூவா சொல்லுவார், தன் பெண்டு தன் பிள்ளை வீடு, தன் பெண்டு தன் பிள்ளை வீடு தானுண்டு இவை உண்டு என்போன் கடுகினும் சிறியோன் அப்படின்னு ஒரு வழி சொல்லுவார். அது மாதிரி கடுகினும் சிறியோனாக நீங்கள் ஒரு அரசு பணிக்கு போகிறீங்கன்னா அந்த அரசு பணிக்கு போகிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் பரந்த உள்ளத்துடன் வேலை செய்யுங்கள், நேர்மையாக வேலை செய்யுங்கள், ஏழை எளியவர்களை கவனத்தில் கொள்ளுங்கள், உங்களை ஏற்றிவிட்ட எந்த ஏணிப்படிகளையும் மறக்காதீர்கள். பல பேர் வாழ்க்கையில் உயர்வதற்கு நீங்கள் நாளைக்கு ஏணிப்படியாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிட்டு உங்கள் அரசு பணியை தொடங்குங்கள். நாளைக்கு கவுன்சிலிங் போகிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்.
பொதுவாக உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறேன், அந்த விஷயத்தெல்லாம் கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் ஆஃபீஸ் நம்பரில் ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த பயணத்தில் இறுதி வரைக்கும் வந்து நாளைக்கு வெற்றி கனியை சுவைக்க போகிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.